Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆனியன் டொமேட்டோ தொக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஆனியன் டொமேட்டோ தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் இன்றைக்கி 5 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனும் கருவேப்பிலையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் இதில் தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி இருக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்போடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த மிளகாய் தூளோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து இட்லி இல்லை சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்கும் மேலே ரைஸில் கூட நம்ம போட்டு கலரிக்கலாம். வெரைட்டி ரைஸ் ஆகிடும். நல்லா இருக்கும் இது ரைஸ்க்கும். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.